ஹலோ கைஸ், ஐ எம் மருண். நமது சோலாஸ்டத்தில் நமது சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பிளானட்டாக வீனஸ் பிளானட் இருக்குது. இந்த வீனஸ் பிளானட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் லேண்ட் ஆனிச்சுன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வீனஸ் பிளானட்டில் வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும், சர்வே பண்ண முடியும். ஏன்னா வீனஸ் பிளானட்டில் எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் மற்றும் எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷர் இருக்குது. அதனால் எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் வீனஸ் பிளானட்டில் 2 மணி நேரத்துக்கு மேலே சர்வே பண்ண முடியாது. அதை உடைக்கும் விதமாக வீனஸ் பிளானட்டில் உள்ள எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் மற்றும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரை தாங்கி 200 நாட்கள் வீனஸ் பிளானட்டில் சர்வே பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்க சயின்டிஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். வீனஸ் பிளானட் நமது சோலாஸ்டத்தில் இரண்டாவது பிளானட்டாக அமைஞ்சிருக்கு. வீனஸ் பிளானட் நமது சூரியனிலிருந்து 108 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. வீனஸ் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 224 நாட்கள் எடுத்துக்குது. வீனஸ் பிளானட் அதோட ஒரு வருடம் 224 நாட்கள். வீனஸ் பிளானட்டை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வீனஸ் பிளானட்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் சோவியத் யூனியன் 1982 வெனேரா 13 என்னும் ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த வெனேரா 13 ஸ்பேஸ் கிராஃப்ட் வீனஸ் பிளானட்டில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் 127 நிமிடங்கள் மட்டும்தான் சர்வே பண்ணியிருக்கு. 2 மணி நேரம் மட்டும்தான் சர்வே பண்ணியிருக்கு வீனஸ் பிளானட்டில். ஏன் அதுக்கப்புறம் சர்வே பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீனஸ் பிளானட்டோட சர்ஃபேஸில் 460 டிகிரி செல்சியஸுக்கும் மேலே அதிகமான டெம்பரேச்சரும் பூமியின் கடலில் உள்ள ப்ரெஷரை விட 92 டைம்ஸ் அதிகமான ப்ரெஷர் வீனஸ் பிளானட்டில் இருக்கு. அதனால் இந்த என்விரான்மெண்ட்டில் அந்த வெனேரா 13 ஸ்பேஸ் கிராஃப்ட் வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு, சர்வே பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த வெனேரா 13 ஸ்பேஸ் கிராஃப்ட் இதோட மிஷின் டோட்டலாக எண்டுக்கு வருது. கடந்த 40 ஆண்டுகளாக இப்போ வரையும் வீனஸ் பிளானட்டுக்கு எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டும் அனுப்பப்படலை. ஏன்னா வீனஸ் பிளானட்டோட டெம்பரேச்சரை தாக்கு பிடிக்கும் வகையில் டெக்னாலஜி இல்லை. வீனஸ் பிளானட்டோட சர்ஃபேஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு நரகம் போன்றது. இப்போ ரீசெண்டாக நெதர்லாண்டில் உள்ள டெல்ஃப்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில் உள்ள சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் கைத்தேரா என்னும் ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கைத்தேரா ஸ்பேஸ் கிராஃப்ட் வீனஸ் பிளானட்டில் உள்ள 460 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை தாங்கியும் பூமியின் கடல் அழுத்தத்தை விட 92 டைம்ஸ் அதிகமான பிரஷரை தாங்கியும் வீனஸ் பிளானட்டில் கைத்தேரா ஸ்பேஸ் கிராஃப்ட் வீனஸ் பிளானட்டில் 200 நாட்களுக்கு மேலே சர்வே பண்ணும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கைத்தேரா ஸ்பேஸ் கிராஃப்ட்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீனஸ் பிளானட்டில் நிலத்துக்கடியில் ஏற்படும் நில அதிர்வு அலைகளை அளவிடக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், வீனஸ் பிளானட்டில் உள்ள ராக் போன்றவற்றை ஸ்கேன் செய்யும் இன்ஸ்ட்ருமெண்ட் போன்றவெல்லாம் இந்த கைத்தேரா ஸ்பேஸ் கிராஃப்ட்ல பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கைத்தேரா ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஸ்ட்ரில்லிங் ரேடியோ ஐசோடோப் ஜெனரேட்டர் இருக்கு. இந்த ஜெனரேட்டர் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி மற்றும் கூலிங் எனர்ஜியை கொடுக்கும். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ள இருக்கிற ஹை சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட் வீனஸ் பிளானட்டோட எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால பாதிப்படையாம இருக்க கூலிங் பாக்ஸ் சிஸ்டம் போன்றவையும் பொருத்தப்பட்டிருக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல. இந்த கைத்தேரா ஸ்பேஸ் கிராஃப்ட் வீனஸ் பிளானட்ல லேண்ட் ஆகும் போது ஒவ்வொரு 200 மீட்டருக்கு ஒரு முறை அட்மாஸ்பியர் சாம்பிளை கலெக்ட் பண்ணும். இந்த கைத்தேரா ஸ்பேஸ் கிராஃப்ட் இதோட மெயின் மிஷின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீனஸ் பிளானட்டோட சர்ஃபேஸில் உள்ள 460 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை தாங்கியும் பூமியின் கடல் அழுத்தத்தை விட 92 டைம்ஸ் அதிகமான ப்ரெஷரை தாங்கியும் 200 நாட்கள் வீனஸ் பிளானட்டில் சர்வே பண்ணி வீனஸ் பிளானட்டோட சைஸ்மிக் வேவ் ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணும். வீனஸ் பிளானட்டோட அட்மாஸ்பியரை ஸ்டடி பண்ணவும் வீனஸ் பிளானட்டோட ராக் போன்றவற்றை ஃபுல்லாக ஸ்டடி மற்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இதுதான் இதோட மெயின் மிஷின். இந்த கைத்தேரா ஸ்பேஸ் கிராஃப்ட் 2037 லான்ச் பண்ணப்படும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.